For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். கலாச்சார மறுமலர்ச்சி என்றால் என்ன? சமீபத்திய காலங்களில் நிகழ்த்து கலைகள், மொழி பரவல் மற்றும் கலை மற்றும் கைவினைகளிலிருந்து சில எடுத்துக்காட்டுகளை கொடுங்கள். கலாச்சார மறுமலர்ச்சி கல்ச்சரல் ரெனேசான்ஸ் என்பது ஒரு சமூகம் தனது கடந்தகால பெருமைகள், கலை, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு விழுமியங்களை மீண்டும் கண்டறிந்து அவற்றை நவீன காலத்திற்கு ஏற்றவாறு புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு செயலாகும். இது வெறும் பழமையை பேசுவது மட்டுமல்ல, பழமையை நவீனத்தோடு இணைத்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதாகும். சமீபத்திய காலங்களில் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள கலாச்சார மறுமலர்ச்சிக்கான எடுத்துக்காட்டுகள் இங்கே. நிகழ்த்து கலைகள் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். நீண்ட காலமாக சில குறிப்பிட்ட சமூகத்தினருக்கோ அல்லது சடங்குகளுக்கோ மட்டுமே உரியதாக இருந்த கலைகள் இன்று பொதுவெளியில் கொண்டாடப்படுகின்றன. பறையின் மறுமலர்ச்சி. ஒரு காலத்தில் சாவில் வாசிக்கப்படும் இசைக்கருவி என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த பறை இன்று விடுதலையின் இசைக்கருவியாக இளைஞர்களால் கையில் எடுக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்கள், மென்பொருள் பொறியாளர்கள் என பலரும் பாரபட்சமின்றி பறை இசையை கற்று மேடைகளில் நிகழ்த்துகின்றனர். இது ஒரு மிகப்பெரிய சமூக மற்றும் கலை புரட்சி. நாட்டுப்புற கலைகளின் நவீன வடிவம். கோக் ஸ்டுடியோ தமிழ் போன்ற தளங்கள் கிராமிய பாடல்களையும் ஃபோக் நவீன இசையையும் ராக் இணைத்து உலக அரங்கிற்கு கொண்டு சென்றுள்ளன. உதாரணமாக, அறிவு போன்ற கலைஞர்கள் ஒப்பாரி மற்றும் கானா பாடல்களை அரசியல் விழிப்புணர்வு பாடல்களாக மாற்றியுள்ளனர். சினிமாவின் தாக்கம். காந்தாரா போன்ற திரைப்படங்கள், பூதகோலா போன்ற பழங்குடியின வழிபாட்டு முறைகள் மற்றும் நிகழ்த்து கலைகள் மீது இந்தியா முழுவதும் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளன. மொழி பரவல். லாங்குவேஜ் ஸ்ப்ரெட். தொழில்நுட்பம் மொழியை அழிக்கும் என்று பயந்த நிலையில் தொழில்நுட்பமே மொழியை மீட்டெடுக்கும் கருவியாக மாறியுள்ளது. கீழடி அகழாய்வின் தாக்கம். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் தமிழ்மொழியின் தொன்மையை மு. 6ஆம் நூற்றாண்டு அறிவியல் பூர்வமாக நிரூபித்தன. இது இளைஞர்களிடையே சங்க இலக்கியம் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் மீதான ஆர்வத்தை மீண்டும் துளிர்க்கச் செய்துள்ளது. பலர் தங்கள் பெயர்களை தமிழில் எழுதுவதையும் தமிழ் நூல்களை பரிசளிப்பதையும் பெருமையாக கருதுகின்றனர். டிஜிட்டல் தமிழ். சமூக ஊடகங்களில் இன்ஸ்டாகிராம், யூடியூப் திருக்குறள் மற்றும் இலக்கியங்களை எளிமையாக விளக்கும் ரீல்ஸ் கலாச்சாரம் பெருகியுள்ளது. விக்கிபீடியா, கூகுள் மொழிபெயர்ப்பு போன்றவற்றில் தமிழின் பங்களிப்பு அதிகரித்துள்ளது. உலகளாவிய இருக்கைகள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் போன்றவற்றில் தமிழ் இருக்கைகள், தமிழ் சேர்ஸ் அமைக்கப்பட்டிருப்பது தமிழ்மொழி கல்விப்புலங்களில் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளதை காட்டுகிறது. கலை மற்றும் கைவினை. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். நுகர்வோர் கலாச்சாரத்தில் கன்சியூமரிசம் சலிப்படைந்த மக்கள் மீண்டும் இயற்கையான மற்றும் பாரம்பரிய பொருட்களை தேடி வருகின்றனர். கைத்தறி மற்றும் காதி மறுமலர்ச்சி. வோக்கல் ஃபார் லோக்கல் மற்றும் தேசிய கைத்தறி தினம் போன்ற முன்னெடுப்புகளால் இளைஞர்கள் கதர் மற்றும் கைத்தறி ஆடைகளை விரும்பி அணியத் தொடங்கியுள்ளனர். கண்டாங்கிச் சேலைகள், செட்டிநாடு காட்டன் போன்றவை மீண்டும் ஃபேஷன் உலகிற்கு திரும்பியுள்ளன. பாரம்பரிய கட்டுமானங்கள். கான்கிரீட் வீடுகளுக்கு பதிலாக பாரம்பரியமான அத்தாங்குடி டைல்ஸ் மற்றும் சுண்ணாம்புக்காரை வீடுகளை கட்டுவதில் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். இது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது மட்டுமல்லாமல் நமது கட்டிடக்கலை அறிவையும் மீட்டெடுக்கிறது. புவிசார் குறியீடு. டாக்ஸ். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, பத்தமடை பாய், நாச்சியார்கோவில் குத்துவிளக்கு போன்ற பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்த பிறகு அவற்றின் விற்பனையும் மதிப்பும் சர்வதேச அளவில் உயர்ந்துள்ளது. முடிவுரை. இந்த மாற்றங்கள் உணர்த்துவது என்னவென்றால், வேர்களை தேடிச் செல்வது பின்னோக்கி நடப்பது அல்ல, அது மிகத் திடமாக முன்னோக்கி பாய்வதற்கான தயாரிப்பு என்பதே ஆகும். What is cultural revivalism? Give some examples from performing arts, language dissemination and arts and crafts in recent times.
கலாச்சார மறுமலர்ச்சி என்றால் என்ன? சமீபத்திய காலங்களில் நிகழ்த்து கலைகள், மொழி பரவல் மற்றும் கலை மற்றும் கைவினைகளிலிருந்து சில எடுத்துக்காட்டுகளை கொடுங்கள். Cultural revivalism. Cultural revivalism refers to the renewed interest and appreciation for traditional cultural practices, arts, and customs that may have declined or been forgotten over time. This movement aims to preserve and promote cultural heritage, often through the revitalization of traditional arts, languages, and customs. காலப்போக்கில் குறைந்துவிட்ட அல்லது மறக்கப்பட்டிருக்கக்கூடிய பாரம்பரிய கலாச்சார நடைமுறைகள், கலைகள் மற்றும் பழக்கவழக்கங்கள் மீதான புதுப்பிக்கப்பட்ட ஆர்வத்தையும் பாராட்டையும் கலாச்சார மறுமலர்ச்சி குறிக்கிறது. இந்த இயக்கம் பாரம்பரிய கலைகள், மொழிகள் மற்றும் பழக்கவழக்கங்களை புத்துயிர் பெறுவதன் மூலம் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. Examples from performing arts. நிகழ்த்து கலைகளிலிருந்து எடுத்துக்காட்டுகள். Classical dance forms. In India, classical dance forms like Bharatanatyam, Kathak, and Odissi have experienced a resurgence in popularity, with many young dancers learning and performing these traditional styles. பாரம்பரிய நடன வடிவங்கள். இந்தியாவில் பரதநாட்டியம், கதக் மற்றும் ஒடிசி போன்ற பாரம்பரிய நடன வடிவங்கள் மீண்டும் பிரபலமடைந்துள்ளன. பல இளம் நடன கலைஞர்கள் இந்த பாரம்பரிய பாணிகளை கற்றுக்கொண்டு நிகழ்த்துகிறார்கள். Folk music. Folk music traditions, such as Baul music in West Bengal or Sufi music in Punjab, have gained popularity in recent years, with many artists incorporating traditional elements into their music. நாட்டுப்புற இசை. மேற்கு வங்கத்தில் பவுல் இசை அல்லது பஞ்சாபில் சூஃபி இசை போன்ற நாட்டுப்புற இசை மரபுகள் சமீபத்திய ஆண்டுகளில் பிரபலமடைந்துள்ளன. பல கலைஞர்கள் தங்கள் இசையில் பாரம்பரிய கூறுகளை இணைத்துக் கொள்கிறார்கள். Examples from language dissemination. மொழி பரவலிலிருந்து எடுத்துக்காட்டுகள். Language revitalization programs. Many organizations and institutions are working to revitalize endangered languages, such as the Santali language in India, through language documentation, education, and cultural programs. மொழி மறுமலர்ச்சி திட்டங்கள். இந்தியாவில் சந்தாலி மொழி போன்ற அழிந்துவரும் மொழிகளை மொழி ஆவணப்படுத்துதல், கல்வி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் மூலம் புத்துயிர் பெற பல அமைப்புகளும் நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன. Language and literature festivals. Festivals like the Kerala Literature Festival and the Jaipur Literature Festival often feature sessions and discussions on languages, literature, and cultural heritage. மொழி மற்றும் இலக்கிய விழாக்கள். கேரள இலக்கிய விழா மற்றும் ஜெய்ப்பூர் இலக்கிய விழா போன்ற விழாக்கள் பெரும்பாலும் மொழிகள், இலக்கியம் மற்றும் கலாச்சார பாரம்பரியம் குறித்த அமர்வுகள் மற்றும் விவாதங்களை நடத்துகின்றன. Examples from arts and crafts. கலை மற்றும் கைவினைகளிலிருந்து எடுத்துக்காட்டுகள். Traditional craft revival. Many artisans and craftspeople are working to revive traditional crafts, such as handloom weaving, pottery, and wood carving, and promote them to a wider audience. பாரம்பரிய கைவினை மறுமலர்ச்சி. கைத்தறி நெசவு, மட்பாண்டங்கள் மற்றும் மர வேலைப்பாடு போன்ற பாரம்பரிய கைவினைகளை மீட்டெடுப்பதற்கும் அவற்றை பரந்த பார்வையாளர்களுக்கு ஊக்குவிப்பதற்கும் பல கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்கள் பணியாற்றி வருகின்றனர். Contemporary art. Many contemporary artists are incorporating traditional elements and techniques into their work, such as using traditional motifs or materials in modern art pieces. சமகால கலை. பல சமகால கலைஞர்கள் தங்கள் படைப்புகளில் பாரம்பரிய கூறுகள் மற்றும் நுட்பங்களை இணைத்து வருகின்றனர். எடுத்துக்காட்டாக நவீன கலை படைப்புகளில் பாரம்பரிய மையக்கருத்துகள் அல்லது பொருட்களை பயன்படுத்துதல். Conclusion. Cultural revivalism is an important movement that helps preserve and promote cultural heritage. Through the revitalization of traditional arts, languages, and customs, we can appreciate and learn from our cultural past while also innovating and creating new works that reflect our diverse cultural identities.
கலாச்சார மறுமலர்ச்சி என்பது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் உதவும் ஒரு முக்கியமான இயக்கமாகும். பாரம்பரிய கலைகள், மொழிகள் மற்றும் பழக்கவழக்கங்களை புத்துயிர் பெறுவதன் மூலம் நமது கலாச்சார கடந்த காலத்தை பாராட்டவும் கற்றுக்கொள்ளவும் முடியும். அதே நேரத்தில் நமது மாறுபட்ட கலாச்சார அடையாளங்களை பிரதிபலிக்கும் புதிய படைப்புகளை புதுமைப்படுத்தவும் உருவாக்கவும் முடியும். காந்தியை ஒரு ஒழுக்கவாதி, துறவி மற்றும் செயல் நாயகன் என தனது ஹிந்த் ஸ்வராஜ் மூலம் பகுப்பாய்வு செய்யுங்கள். காந்தியடிகள் 1909 இல் எழுதிய ஹிந்த் ஸ்வராஜ் என்ற புத்தகம் வெறும் அரசியல் விடுதலைக்கான கையேடு மட்டுமல்ல, அது காந்தியடிகளில் ஆளுமையை ஒருங்கே வெளிப்படுத்திய ஒரு கண்ணாடி. இப்புத்தகத்தின் வாயிலாக காந்தியை ஒரு ஒழுக்கவாதியாகவும் துறவியாகவும் செயல்நாயகனாகவும் பின்வருமாறு பகுப்பாய்வு செய்யலாம். காந்தி ஒரு ஒழுக்கவாதி. த மோரலிஸ்ட் ஹிந்த் ஸ்வராஜ் நூலில் காந்தி அரசியலையும் ஆன்மீகத்தையும் அறநெறி பிரிக்க முடியாது என்று ஆணித்தரமாக வாதிடுகிறார். வழி மற்றும் லட்சியம் மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ். காந்தி ஒரு தீவிர ஒழுக்கவாதி என்பதற்குச் சிறந்த சான்று அவர் வழிகளைப் பற்றிக் கொண்ட அக்கறை. லட்சியம் வழியை நியாயப்படுத்தும் என்ற வாதத்தை அவர் நிராகரிக்கிறார். நாம் விதைப்பது எருக்கன் செடி என்றால் அதிலிருந்து ரோஜா மலரை எதிர்பார்க்க முடியாது. ஆங்கிலேயர்களை துப்பாக்கி மூலம் விரட்டினால் வன்முறை வழி நாமும் அவர்களைப் போலவே வன்முறையாளர்களாக மாறிவிடுவோம். எனவே சுதந்திரம் என்ற லட்சியம் புனிதமானது என்றால் அதை அடையும் வழியும் அகிம்சை புனிதமாக இருக்க வேண்டும் என்று போதித்தார். நாகரிகத்தின் மீதான விமர்சனம். நவீன நாகரிகத்தை அவர் சைத்தானியம் சட்டானக் என்று சாடுகிறார். ஏனெனில் நவீன நாகரிகம் மனிதனின் உடல் சுகத்திற்கு பாடி முக்கியத்துவம் தருகிறதே தவிர அவனது ஆன்மாவிற்கு சோல் மொராலிட்டி அல்ல. அறம் சாராத எதையும் அவர் ஏற்க மறுத்தார். காந்தி ஒரு துறவி. தி அசெட்டிக் ஒரு துறவியாக காந்தி மனிதனின் ஆசைகளை துறப்பதையும் சுயக்கட்டுப்பாட்டையும் வலியுறுத்துகிறார். உண்மையான ஸ்வராஜ் சுயராஜ்யம். காந்தியின் பார்வையில் ஸ்வராஜ் என்பது ஆங்கிலேயரை விரட்டுவது மட்டுமல்ல, அது தன்னைத்தானே ஆள்வது, ரூல் ஓவர் செல்ஃப். மனம் ஒரு அலைபாயும் குரங்கு. அதற்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவு கேட்கும். எனவே ஆசைகளை கட்டுப்படுத்துவதே உண்மையான சுதந்திரம் என்றார். இது ஒரு பற்றற்ற துறவியின் குரல். இயந்திரங்கள் மற்றும் நுகர்வு கலாச்சார எதிர்ப்பு. ஒரு துறவியைப் போல அவர் எளிமையை விரும்பினார். ரயில்வே, நீதிமன்றங்கள் மற்றும் மருத்துவமனைகள் ஆகியவை மனிதனைச் சோம்பேறியாகவும் அடிமையாகவும் மாற்றுகின்றன என்று விமர்சித்தார். ஆடம்பர வாழ்வை துறந்து ஆன்ம பலத்தை சோல் ஃபோர்ஸ் நம்புமாறு கூறினார். காந்தி ஒரு செயல்நாயகன். த மேன் ஆஃப் ஆக்ஷன். காந்தி வெறும் தத்துவவாதி மட்டுமல்ல, அவர் ஒரு கர்மயோகி. ஹிந்த் ஸ்வராஜ் புத்தகத்தில் அவர் முன்வைக்கும் கருத்துக்கள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தக்கூடியவை. சத்தியாகிரகம் செயல் வடிவம். அவர் முன்வைத்த செயலற்ற எதிர்ப்பு பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அல்லது சத்தியாகிரகம் என்பது கோழைகளின் ஆயுதம் அல்ல, அது தைரியமானவர்களின் ஆயுதம். உடல் பலத்தை விட ஆன்ம பலம். சத்தியாகிரகம் மேலானது. அநீதிக்கு எதிராக துப்பாக்கி ஏந்தாமல், ஆனால் அதே சமயம் அந்தச் சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் நெஞ்சை நிமிர்த்தி நிற்பது ஒரு மிகப்பெரிய செயல். ஆக்ஷன். ராட்டை மற்றும் சுதேசி. அவர் இயந்திரங்களை எதிர்த்தாலும் ராட்டை ஸ்பின்னிங் வீல் என்ற எளிய இயந்திரத்தை கையில் எடுத்தார். இது ஒரு செயல்நாயகனின் உத்தி. அந்நிய துணிகளை புறக்கணிப்போம், நம் ஆடையை நாமே நெய்வோம் என்று அவர் கூறியது இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் ஒரு நேரடி நடவடிக்கையாகும். டைரக்ட் ஆக்ஷன். முடிவுரை. ஹிந்த் ஸ்வராஜ் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், காந்தி இம்மூன்று பாத்திரங்களையும் ஒழுக்கவாதி, துறவி, செயல்வீரர் தனித்தனியாக கொண்டிருக்கவில்லை. இம்மூன்றும் அவரிடம் ஒன்றோடொன்று பின்னிப்பிணைந்திருந்தன. அவர் ஒழுக்கத்தை அடிப்படையாகக் கொண்ட துறவு மனப்பான்மை உடைய ஒரு புரட்சிகரச் செயல்வீரர். ஆக்ஷன் ஓரியன்டட் மாரல் அசெட்டிக் என்பதை இந்நூல் நிரூபிக்கிறது.
Analyze Gandhi as a moralist, ascetic and man of action through his Hind Swaraj. காந்தியை ஒரு ஒழுக்கவாதி, துறவி மற்றும் செயல் நாயகன் என தனது ஹிந்த் ஸ்வராஜ் மூலம் பகுப்பாய்வு செய்யுங்கள். Gandhi S. Hind Swaraj, a synthesis of moral, ascetic, and active elements. காந்தியின் ஹிந்த் ஸ்வராஜ், ஒழுக்கம், துறவி மற்றும் செயலில் உள்ள கூறுகளின் தொகுப்பு. In his seminal work, Hind Swaraj 1909, Mahatma Gandhi presents a unique blend of moral, ascetic, and active elements that define his philosophy and approach to social and political change. அவரது முக்கிய படைப்பான ஹிந்த் ஸ்வராஜ் 1909 மகாத்மா காந்தி தனது தத்துவத்தையும் சமூக மற்றும் அரசியல் மாற்றத்திற்கான அணுகுமுறையையும் வரையறுக்கும் தார்மீக, துறவி மற்றும் செயலில் உள்ள கூறுகளின் தனித்துவமான கலவையை முன்வைக்கிறார். கீ ஆஸ்பெக்ட்ஸ் முக்கிய அம்சங்கள். Moral critique of modernity. Gandhi critiques modern civilization, arguing that it prioritizes materialism and violence over morality and spirituality. நவீனத்துவத்தின் தார்மீக விமர்சனம். காந்தி நவீன நாகரிகத்தை விமர்சிக்கிறார், அது ஒழுக்கம் மற்றும் ஆன்மீகத்தை விட பொருள்முதல்வாதம் மற்றும் வன்முறையை முன்னுரிமைப்படுத்துகிறது என்று வாதிடுகிறார். Advocacy for simple living. Gandhi advocates for a simple, self-sufficient way of life, free from excessive material desires and focused on spiritual growth. எளிமையான வாழ்க்கைக்கான வாதம். காந்தி எளிமையான, தன்னிறைவு பெற்ற வாழ்க்கை முறையை ஆதரிக்கிறார், அதிகப்படியான பொருள் ஆசைகளிலிருந்து விடுபட்டு ஆன்மீக வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறார். Non-violent resistance. Gandhi introduces the concept of satyagraha, a form of non-violent resistance that emphasizes the power of truth, non-cooperation, and civil disobedience. வன்முறையற்ற எதிர்ப்பு. சத்தியாகிரகத்தின் கருத்தை காந்தி அறிமுகப்படுத்துகிறார், இது சத்தியத்தின் சக்தி, ஒத்துழையாமை மற்றும் குடிமை ஒத்துழையாமை ஆகியவற்றை வலியுறுத்தும் வன்முறையற்ற எதிர்ப்பின் ஒரு வடிவமாகும். காந்தி as a moralist. காந்தி ஒரு ஒழுக்கவாதி. Emphasis on truth and non-violence. Gandhi's philosophy is rooted in the principles of truth, satya, and non-violence, ahimsa, which he sees as essential for achieving social and political change. உண்மை மற்றும் அகிம்சை மீதான முக்கியத்துவம். காந்தியின் தத்துவம் சமூக மற்றும் அரசியல் மாற்றத்தை அடைவதற்கு அவசியமானதாக கருதும் உண்மை, சத்தியம் மற்றும் அகிம்சை கொள்கைகளில் வேரூன்றியுள்ளது. Critique of Western civilization. Gandhi's critique of Western civilization is not just a rejection of its materialism but also a moral critique of its values and practices. மேற்கத்திய நாகரிகத்தின் மீதான விமர்சனம். மேற்கத்திய நாகரிகத்தின் மீதான காந்தியின் விமர்சனம் அதன் பொருள்முதல்வாதத்தை நிராகரிப்பது மட்டுமல்ல, அதன் மதிப்புகள் மற்றும் நடைமுறைகள் குறித்த தார்மீக விமர்சனமும் ஆகும். காந்தி as an ascetic. ஒரு துறவியாக காந்தி simple living and self-control. Gandhi's emphasis on simple living and self-control reflects his ascetic ideals, which prioritize spiritual growth over material comforts. எளிய வாழ்க்கை மற்றும் சுய கட்டுப்பாடு. காந்தியின் எளிய வாழ்க்கை மற்றும் சுய கட்டுப்பாடு மீதான முக்கியத்துவம் அவரது துறவி கொள்கைகளை பிரதிபலிக்கிறது, இது பொருள் வசதிகளை விட ஆன்மீக வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கிறது. Renunciation of material desires. Gandhi's renunciation of material desires and emphasis on living simply are key aspects of his ascetic philosophy. பொருள் ஆசைகளை துரத்தல். காந்தியின் பொருள் ஆசைகளை துரத்தல் மற்றும் எளிமையாக வாழ்வதில் முக்கியத்துவம் கொடுப்பது அவரது துறவி தத்துவத்தின் முக்கிய அம்சங்களாகும். காந்தி as a man of action. செயல் நாயகனாக காந்தி. Call to action. Hind Swaraj is not just a philosophical treatise but a call to action, urging Indians to take control of their own destiny and work towards achieving Swaraj self-rule. செயல்பாட்டிற்கான அழைப்பு. ஹிந்த் ஸ்வராஜ் என்பது வெறும் தத்துவார்த்த ஆய்வு கட்டுரை மட்டுமல்ல, செயல்பாட்டிற்கான அழைப்பும் ஆகும், இது இந்தியர்கள் தங்கள் சொந்த விதியை கட்டுப்படுத்தவும் சுயராஜ்யத்தை சுயராஜ்யம் அடைவதற்கு உழைக்கவும் வலியுறுத்துகிறது. Practical application of principles. Gandhi's philosophy is not just theoretical but also practical, emphasizing the importance of applying moral and ascetic principles in everyday life and political action. கொள்கைகளின் நடைமுறை பயன்பாடு.
காந்தியின் தத்துவம் வெறும் தத்துவார்த்தமானது மட்டுமல்ல, நடைமுறைக்குரியது. அன்றாட வாழ்க்கையிலும் அரசியல் நடவடிக்கைகளிலும் தார்மீக மற்றும் துறவற கொள்கைகளை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. Overall, Gandhi's Hind Swaraj presents a unique synthesis of moral, ascetic, and active elements, reflecting his commitment to truth, non-violence, and simple living. Through this work, Gandhi offers a powerful critique of modernity and a compelling vision for social and political change that continues to inspire and influence people around the world. காந்தியின் ஹிந்த் ஸ்வராஜ் தார்மீக, துறவறம் மற்றும் செயலில் உள்ள கூறுகளின் தனித்துவமான தொகுப்பை முன்வைக்கிறது. இது உண்மை, அகிம்சை மற்றும் எளிமையான வாழ்க்கைக்கான அவரது உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. இந்த படைப்பின் மூலம் காந்தி நவீனத்துவத்தின் சக்திவாய்ந்த விமர்சனத்தையும் உலகெங்கிலும் உள்ள மக்களை தொடர்ந்து ஊக்குவித்து செல்வாக்கு செலுத்தும் சமூக மற்றும் அரசியல் மாற்றத்திற்கான ஒரு கட்டாய பார்வையையும் வழங்குகிறார். சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். இந்திய மரபுகளின் நவீனமயமாக்கல். சமூகவியல் கண்ணோட்டத்தில் இந்திய சமூக மாற்றம் என்பது பழைய பாரம்பரியங்களை முற்றிலுமாக அழித்துவிட்டு புதிய நவீனத்துவத்தை ஏற்பது அல்ல, மாறாக பாரம்பரியமும் நவீனத்துவமும் ஒன்றிணைந்து செயல்படும் சிந்தசிஸ் ஒரு தனித்துவமான செயல்முறையாகும். இக்கருத்தாக்கத்தை பேராசிரியர் யோகேந்திர சிங் தனது மாடர்னைசேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷன் என்ற நூலில் விரிவாக பகுப்பாய்வு செய்துள்ளார். இதன் முக்கிய சமூகவியல் அம்சங்கள்: எதிரெதிர் துருவங்கள் அல்ல, நாட் அ டைகாட்டமி. மேலைநாட்டுச் சமூகவியலாளர்கள் பாரம்பரியம் ட்ரெடிஷன் வேறு, நவீனத்துவம் மாடர்னிட்டி வேறு என்று கருதினர். நவீனத்துவம் வளர வேண்டுமென்றால் பாரம்பரியம் அழிய வேண்டும் என்பது அவர்கள் வாதம். ஆனால் இந்தியச் சூழலில் இது தவறானது. இந்தியாவில் பாரம்பரிய நிறுவனங்கள் சாதி, மதம், குடும்பம், நவீன மதிப்புகளை, ஜனநாயகம், தொழில்நுட்பம் உள்வாங்கிக் கொண்டு தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன. யோகேந்திர சிங்கின் பார்வை கட்டமைப்பு மற்றும் கலாச்சார மாற்றம். யோகேந்திர சிங் நவீனமயமாக்கலை 2 தளங்களில் விளக்குகிறார். கலாச்சார தளம் இந்தியாவின் சிறிய மரபுகள் லிட்டில் ட்ரெடிஷன்ஸ் மற்றும் பெரிய மரபுகள் கிரேட் ட்ரெடிஷன்ஸ் ஆகிய இரண்டுமே இஸ்லாமிய மற்றும் மேற்கத்திய கலாச்சார தாக்கங்களை ஏற்றுக்கொண்டு மாறியுள்ளன. சமூக கட்டமைப்பு, நிர்வாகம், சட்டம் மற்றும் கல்வி போன்ற துறைகளில் கட்டமைப்பு ரீதியான வேறுபாடுகள் ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்சியேஷன் தோன்றியுள்ளன. இருப்பினும் இந்திய பாரம்பரியம் அதன் அடிப்படை அடையாளத்தை இழக்கவில்லை. கூறுபடுத்தல் காம்பார்ட்மெண்டலைசேஷன். மில்டன் சிங்கர். அமெரிக்கச் சமூகவியலாளர் மில்டன் சிங்கர் சென்னையில் உள்ள தொழில் அதிபர்களை ஆய்வு செய்தார். அவர்கள் நவீன தொழிற்சாலைகளை நடத்தினாலும் தனிப்பட்ட வாழ்வில் பாரம்பரியத்தை கைவிடவில்லை. அவர்கள் கூறுபடுத்தல் என்ற உத்தியை கையாண்டனர். பொது வாழ்க்கை பப்ளிக் ஸ்பியர். அலுவலகத்தில் நவீன ஆடைகள், ஆங்கில பேச்சு மற்றும் பகுத்தறிவு சார்ந்த முடிவுகள். தனிப்பட்ட வாழ்க்கை பிரைவேட் ஸ்பியர். வீட்டில் மடிசார் புடவை, வேட்டி, பூஜை புனஸ்காரங்கள் மற்றும் சாதிய பழக்கவழக்கங்கள். இந்த இரண்டுக்கும் இடையே அவர்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை. இது இந்திய பாரம்பரியத்தின் நெகிழ்வுத்தன்மையை காட்டுகிறது. பாரம்பரியத்தின் நவீனத்துவம் மாடர்னிட்டி ஆஃப் ட்ரெடிஷன். ரூடால்ஃப் தம்பதியினர் இந்திய அரசியல் குறித்து ஆய்வு செய்தனர். சாதியின் ஜனநாயகம். சாதி என்பது ஒரு பழமையான, ஜனநாயகத்திற்கு எதிரான அமைப்பு என்று கருதப்பட்டது. ஆனால் இந்தியாவில் அதே சாதி அமைப்புகள் ஒன்று சேர்ந்து சாதிச் சங்கங்களாக காஸ்ட் அசோசியேஷன்ஸ் மாறின. இவை நவீன ஜனநாயக அரசியலில் வாக்கு வங்கிகளாகவும் உரிமைகளை கோரும் அமைப்புகளாகவும் செயல்படுகின்றன. அதாவது ஒரு பாரம்பரிய நிறுவனம் சாதி, நவீன நோக்கத்திற்காக அரசியல் அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது. சமஸ்கிருதமயமாக்கலும் நவீனமயமாக்கலும். சமூகவியலாளர் என்.
சீனிவாஸ், இந்தியாவில் சமூக மாற்றம் இரு திசைகளிலும் நடக்கிறது என்கிறார். தாழ்த்தப்பட்ட சாதிகள் உயர்சாதி பழக்கங்களை பின்பற்றி பாரம்பரியத்தை நோக்கி நகர்கின்றன. சன்ஸ்கிருட்டைசேஷன். அதே சமயம் உயர்சாதிகள் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றி நவீனத்தை நோக்கி நகர்கின்றன. வெஸ்டர்னைசேஷன். இவை இரண்டும் ஒரே சமூகத்தில் ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன. முடிவுரை: இந்தியாவில் நவீனமயமாக்கல் என்பது ஒரு தொடர் மற்றும் மாற்றம், கண்டினியூட்டி அண்ட் சேஞ்ச் சார்ந்த நிகழ்வாகும். இந்திய பாரம்பரியம் நவீனத்துவத்தை எதிரியாக பார்க்காமல் அதை தனது வளர்ச்சி கருவியாக மாற்றிக்கொண்டுள்ளது என்பதே இதன் சமூகவியல் சாராம்சமாகும். Write short notes with a sociological perspective. Modernization of Indian traditions. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். இந்திய மரபுகளின் நவீனமயமாக்கல். Modernization of Indian traditions. இந்திய மரபுகளின் நவீனமயமாக்கல். The modernization of Indian traditions refers to the process of adapting traditional Indian values, institutions, and practices to the demands of modernity. இந்திய மரபுகளின் நவீனமயமாக்கல் என்பது பாரம்பரிய இந்திய மதிப்புகள், நிறுவனங்கள் மற்றும் நடைமுறைகளை நவீனத்துவத்தின் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்கும் செயல்முறையை குறிக்கிறது. Key aspects. Cultural synthesis. Modernization involves a synthesis of traditional and modern values, leading to the evolution of new cultural forms. கலாச்சார தொகுப்பு. நவீனமயமாக்கல் என்பது பாரம்பரிய மற்றும் நவீன மதிப்புகளின் தொகுப்பை உள்ளடக்கியது. இது புதிய கலாச்சார வடிவங்களின் பரிணாமத்திற்கு வழிவகுக்கிறது. Institutional changes. Modernization requires changes in traditional institutions, such as the family, caste system, and education, to make them more inclusive and responsive to modern needs. நிறுவன மாற்றங்கள். நவீனமயமாக்கல் குடும்பம், சாதி அமைப்பு மற்றும் கல்வி போன்ற பாரம்பரிய நிறுவனங்களில் மாற்றங்களை கோருகிறது. அவை நவீன தேவைகளுக்கு மிகவும் உள்ளடக்கியதாகவும் பதிலளிக்கக்கூடியதாகவும் மாற்றுகின்றன. Value transformation. Modernization involves a transformation of traditional values, such as the emphasis on individualism, equality, and secularism. மதிப்பு மாற்றம். நவீனமயமாக்கல் என்பது தனித்துவம், சமத்துவம் மற்றும் மதச்சார்பின்மை ஆகியவற்றின் முக்கியத்துவம் போன்ற பாரம்பரிய மதிப்புகளின் மாற்றத்தை உள்ளடக்கியது. Impact on Indian society. இந்திய சமூகத்தில் தாக்கம். Promoting social equality. Modernization has contributed to promoting social equality by challenging traditional hierarchies and promoting individual rights and freedoms. சமூக சமத்துவத்தை ஊக்குவித்தல். நவீனமயமாக்கல் பாரம்பரிய படிநிலைகளை சவால் செய்வதன் மூலமும் தனிநபர் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை ஊக்குவிப்பதன் மூலமும் சமூக சமத்துவத்தை மேம்படுத்துவதில் பங்களித்துள்ளது. Empowering marginalized groups. Modernization has empowered marginalized groups, such as women and lower castes, by providing them with new opportunities and challenging traditional power structures. ஒதுக்கப்பட்ட குழுக்களை மேம்படுத்துதல். நவீனமயமாக்கல் பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட சாதிகள் போன்ற ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்குவதன் மூலமும் பாரம்பரிய அதிகார அமைப்புகளை சவால் செய்வதன் மூலமும் அதிகாரம் அளித்துள்ளது. Cultural revitalization. Modernization has led to a revitalization of Indian culture, as traditional practices and values are reinterpreted and recontextualized in modern times. கலாச்சார மறுமலர்ச்சி. நவீனமயமாக்கல் இந்திய கலாச்சாரத்தின் மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது, ஏனெனில் பாரம்பரிய நடைமுறைகள் மற்றும் மதிப்புகள் நவீன காலத்தில் மறுபரிசீலனை செய்யப்படுகின்றன. Challenges and limitations. Cultural homogenization. Modernization can lead to cultural homogenization, where traditional cultures are eroded by dominant Western cultural influences. கலாச்சார ஒருமைப்பாடு. நவீனமயமாக்கல் கலாச்சார ஒருமைப்பாட்டிற்கு வழிவகுக்கும், அங்கு பாரம்பரிய கலாச்சாரங்கள் மேலாதிக்க மேற்கத்திய கலாச்சார தாக்கங்களால் அரிக்கப்படுகின்றன. Resistance to change. Modernization can face resistance from traditional groups who may view it as a threat to their values and practices. மாற்றத்திற்கு எதிர்ப்பு.
நவீனமயமாக்கல் பாரம்பரிய குழுக்களிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொள்ளக்கூடும், அவர்கள் அதை தங்கள் மதிப்புகள் மற்றும் நடைமுறைகளுக்கு அச்சுறுத்தலாக கருதலாம். Overall, the modernization of Indian traditions is a complex and multifaceted process that has transformed Indian society in significant ways. While it has promoted social equality and empowered marginalized groups, it also poses challenges and limitations that need to be addressed. இந்திய மரபுகளின் நவீனமயமாக்கல் என்பது ஒரு சிக்கலான மற்றும் பன்முக செயல்முறையாகும், இது இந்திய சமூகத்தை குறிப்பிடத்தக்க வழிகளில் மாற்றியுள்ளது. இது சமூக சமத்துவத்தை ஊக்குவித்து ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு அதிகாரம் அளித்திருந்தாலும், அது தீர்க்கப்பட வேண்டிய சவால்கள் மற்றும் வரம்புகளையும் முன்வைக்கிறது. இந்திய தேசியவாதத்தின் சமூக பின்னணியை பற்றி விவாதிக்கவும். இந்திய தேசியவாதத்தின் சமூக பின்னணியை புரிந்துகொள்வதற்கு பிரபல சமூகவியலாளர் ஆர். தேசாய் எழுதிய சோஷியல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் என்ற நூல் ஒரு சிறந்த அடிப்படையாகும். இந்திய தேசியவாதம் என்பது பழங்காலம் தொட்டு இருந்த ஒரு உணர்வு அல்ல, அது பிரிட்டிஷ் ஆட்சியின் விளைவாகவும் அதற்கு எதிர்வினையாகவும் உருவான ஒரு நவீன கால தயாரிப்பு ஆகும். இதன் சமூக பின்னணியை பின்வரும் முக்கிய காரணிகள் மூலம் விவாதிக்கலாம். புதிய நடுத்தர வர்க்கத்தின் எழுச்சி, ரைஸ் ஆஃப் த மாடர்ன் மிடில் கிளாஸ், இந்திய தேசியவாதத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்தது. இந்த புதிய சமூக வர்க்கமே யார் இவர்கள்? ஆங்கில கல்வி கற்ற வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள். பங்களிப்பு: இவர்கள் ஆங்கில மொழியின் மூலம் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க புரட்சிகள் தந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய கருத்துக்களை உள்வாங்கினர். இவர்கள் அகில இந்திய அளவில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு இந்தியாவை ஒரு தேசமாக உருவகம் செய்தனர். கா. தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி. நிர்வாக மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்பு: பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவை வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே நிர்வாக குடையின் கீழ் கொண்டுவந்தது. ரயில்வே மற்றும் தந்தி: பிரிட்டிஷார் தங்கள் சுயநலத்திற்காக இராணுவம் மற்றும் வணிகம் ரயில்வேயை கொண்டுவந்தாலும், அது இந்திய மக்களிடையே இருந்த புவியியல் இடைவெளியை குறைத்தது. வட இந்தியரும் தென் இந்தியரும் சந்திக்கவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் இது வழிவகுத்தது. சீரான சட்டம்: காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே வகையான சட்டம் மற்றும் நிர்வாகம் அமல்படுத்தப்பட்டது. மக்களிடையே நாம் அனைவரும் ஒரே ஆட்சியின் கீழ் உள்ளோம் என்ற உணர்வை பொலிட்டிக்கல் யூனிட்டி ஏற்படுத்தியது. பொருளாதாரச் சீரழிவு மற்றும் வர்க்கங்களின் அதிருப்தி: பிரிட்டிஷ் ஆட்சியின் பொருளாதாரச் சுரண்டல் இந்தியாவின் அனைத்து சமூக வர்க்கங்களையும் பாதித்தது. விவசாயிகள் அதிக நிலவரி மற்றும் ஜமீன்தாரி முறையால் பாதிக்கப்பட்டனர். கைவினைஞர்கள் இயந்திர தயாரிப்புகளால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர். வணிகர்கள், முதலாளிகள் இந்திய தொழில்களுக்கு பாதுகாப்பு இல்லாததால் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்தனர். இந்த பொதுவான பொருளாதார துன்பம், காமன் எக்கனாமிக் கிரீவன்ஸ், பல்வேறு வர்க்கங்களை அந்நிய ஆட்சிக்கு எதிராக ஒன்றிணைத்தது. பத்திரிகைகள் மற்றும் இலக்கியத்தின் பங்கு: சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் பிராந்திய மொழி பத்திரிகைகள் வெர்னாக்யூலர் பிரஸ் முக்கிய பங்காற்றின. இந்து, சுதேசமித்திரன், அம்ரித் பஜார் பத்ரிகா போன்றவை அரசின் தவறுகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தன. பக்கிம் சந்திர சட்டர்ஜி, வந்தே மாதரம் மற்றும் பாரதியார் போன்றோரின் இலக்கியங்கள் மக்களிடையே தேசபக்தியை உணர்வுபூர்வமாக தூண்டின. சமூக மத சீர்திருத்த இயக்கங்கள்: தேசியவாதம் என்பது அரசியல் சார்ந்தது மட்டுமல்ல, அது சுயமரியாதை சார்ந்தது. பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம் மற்றும் ராமகிருஷ்ண இயக்கம் போன்றவை இந்தியர்களிடையே இருந்த தாழ்வு மனப்பான்மையை நீக்கின. இந்தியா ஒரு சிறந்த கடந்த காலத்தை கொண்டது என்பதை நினைவுபடுத்தி மக்களிடையே கலாச்சார ரீதியான தன்னம்பிக்கையை கல்ச்சரல் கான்ஃபிடன்ஸ் வளர்த்தன. இனவெறி மற்றும் பிற்போக்கு கொள்கைகள்: ஆங்கிலேயர்களின் இனவெறி போக்கு ரேஷியல் ஆரகன்ஸ் படித்த இந்தியர்களை காயப்படுத்தியது. லிட்டன் பிரபுவின் கொள்கைகள், பிராந்திய மொழி பத்திரிகைகள் சட்டம், வெர்னாக்யூலர் பிரஸ் ஆக்ட் மற்றும் ஆயுதச் சட்டம் ஆகியவை இந்தியர்களை அவமானப்படுத்தின. இல்பர்ட் மசோதா சர்ச்சை 1883
இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கலாம் என்ற மசோதாவை ஆங்கிலேயர்கள் கடுமையாக எதிர்த்தனர். இது வெள்ளையர்களிடம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது, நாம் ஒன்றுபட்டால் தான் உரிமை கிடைக்கும் என்ற பாடத்தை இந்தியர்களுக்கு கற்பித்தது. முடிவுரை: சுருக்கமாகச் சொன்னால், இந்திய தேசியவாதம் என்பது வெறுமனே ஒரு சில தலைவர்களின் உருவாக்கம் அல்ல. அது ஆங்கில கல்வி கற்ற அறிவுஜீவிகள், பாதிக்கப்பட்ட விவசாயிகள், வளர்ந்து வரும் முதலாளித்துவ வர்க்கம் மற்றும் சீர்திருத்தவாதிகள் ஆகிய பல்வேறு சமூக குழுக்களின் கூட்டு முயற்சியால் உருவான வரலாற்று நிகழ்வாகும். ஏ.ஆர். தேசாய் கூறுவது போல, பிரிட்டிஷ் ஆட்சி உருவாக்கிய புதிய சமூகச் சூழல்களே சோஷியல் கண்டிஷன்ஸ் அந்த ஆட்சிக்கு எதிரான தேசியவாத சக்திகளையும் உருவாக்கின. Discuss the social background of Indian nationalism. இந்திய தேசியவாதத்தின் சமூக பின்னணியை பற்றி விவாதிக்கவும். Social background of Indian nationalism. இந்திய தேசியவாதத்தின் சமூக பின்னணி. The social background of Indian nationalism is complex and multifaceted, shaped by various historical, cultural, and economic factors. இந்திய தேசியவாதத்தின் சமூக பின்னணி சிக்கலானது மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது, பல்வேறு வரலாற்று, கலாச்சார மற்றும் பொருளாதார காரணிகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. Key aspects: colonial experience. The colonial experience and the resultant economic, social, and cultural changes played a significant role in shaping Indian nationalism. காலனித்துவ அனுபவம். காலனித்துவ அனுபவமும் அதன் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார மாற்றங்களும் இந்திய தேசியவாதத்தை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன. Cultural and intellectual influences. The influence of Western education, Enlightenment ideas, and Indian cultural and intellectual traditions contributed to the development of nationalist thought. கலாச்சார மற்றும் அறிவுசார் தாக்கங்கள், மேற்கத்திய கல்வி, அறிவொளி கருத்துக்கள் மற்றும் இந்திய கலாச்சார மற்றும் அறிவுசார் மரபுகளின் செல்வாக்கு தேசியவாத சிந்தனையின் வளர்ச்சிக்கு பங்களித்தது. Social and economic changes. The impact of colonialism on Indian society, including the emergence of new social classes, economic changes, and urbanization, contributed to the growth of nationalism. சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள், புதிய சமூக வகுப்புகளின் தோற்றம், பொருளாதார மாற்றங்கள் மற்றும் நகரமயமாக்கல் உட்பட இந்திய சமூகத்தில் காலனித்துவத்தின் தாக்கம் தேசியவாதத்தின் வளர்ச்சிக்கு பங்களித்தது. Key factors. முக்கிய காரணிகள். Economic exploitation. The economic exploitation of India by the British colonial powers fueled nationalist sentiment and resistance. பொருளாதார சுரண்டல். பிரிட்டிஷ் காலனித்துவ சக்திகளால் இந்தியா பொருளாதார ரீதியாக சுரண்டப்பட்டது தேசியவாத உணர்வையும் எதிர்ப்பையும் தூண்டியது. Cultural resurgence. The rediscovery and reinterpretation of Indian cultural heritage, including Hinduism, Islam, and other traditions, played a significant role in shaping nationalist identity. கலாச்சார மறுமலர்ச்சி. இந்து மதம், இஸ்லாம் மற்றும் பிற மரபுகள் உட்பட இந்திய கலாச்சார பாரம்பரியத்தின் மறு கண்டுபிடிப்பு மற்றும் மறு விளக்கம் தேசியவாத அடையாளத்தை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. Emergence of new social classes. The emergence of new social classes, including the middle class and the intelligentsia, contributed to the growth of nationalism. புதிய சமூக வகுப்புகளின் தோற்றம், நடுத்தர வர்க்கம் மற்றும் புத்திஜீவிகள் உட்பட புதிய சமூக வகுப்புகளின் தோற்றம் தேசியவாதத்தின் வளர்ச்சிக்கு பங்களித்தது. Impact. Nationalist movement. The social background of Indian nationalism laid the groundwork for the nationalist movement, which ultimately led to India's independence from British colonial rule. தேசியவாத இயக்கம். இந்திய தேசியவாதத்தின் சமூக பின்னணி தேசியவாத இயக்கத்திற்கான அடித்தளத்தை அமைத்தது, இது இறுதியில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெற வழிவகுத்தது. Social and cultural transformation. The nationalist movement contributed to a broader social and cultural transformation in India, shaping the country's identity and values. சமூக மற்றும் கலாச்சார மாற்றம். தேசியவாத இயக்கம் இந்தியாவில் ஒரு பரந்த சமூக மற்றும் கலாச்சார மாற்றத்திற்கு பங்களித்தது, நாட்டின் அடையாளம் மற்றும் மதிப்புகளை வடிவமைத்தது. Overall,
The social background of Indian nationalism is a rich and complex topic that reflects the interplay of various historical, cultural, and economic factors. Understanding this background is essential for appreciating the development of nationalist thought and the struggle for independence in India. இந்திய தேசியவாதத்தின் சமூக பின்னணி என்பது பல்வேறு வரலாற்று, கலாச்சார மற்றும் பொருளாதார காரணிகளின் தொடர்புகளை பிரதிபலிக்கும் ஒரு வளமான மற்றும் சிக்கலான தலைப்பு. இந்த பின்னணியை புரிந்துகொள்வது தேசியவாத சிந்தனையின் வளர்ச்சியையும் இந்தியாவில் சுதந்திரத்திற்கான போராட்டத்தையும் பாராட்டுவதற்கு அவசியம். For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.